ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2023 ரிலீஸ் ஆன குல்டி அப்படி இல்லனா கோல்டு இந்த படத்துக்கு 2 பேர் போலங்க அப்படின்ற ஒரு ஐஸ்லாண்டிக் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா, ஒரே நேரத்துல 2 டைம் லைன்ல நடக்க போற கதையை நமக்கு பேரலா காட்ட போறாங்க. ஒன்னு 1984, இன்னொன்னு 2023. 1984ல ஒரு சிறுவர்கள் காப்பகத்துல இருந்து 2 பசங்க இறந்து போயிட்டாங்க. அதை இப்போ பிரசன்ட்ல போலீஸா இருக்கக்கூடிய ஹீரோ அந்த இறப்பு எப்படி நடந்துச்சு, கொலையா, ஆக்சிடென்டா, தற்கொலையா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காருங்க. பிரசன்ட்ல ஹீரோட வாழ்க்கையிலயும் எக்கச்சக்கமான பிரச்சனை. மனைவி தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டா, பாவம் ஒரே பொண்ணு, அவளை பார்த்துக்க ஆள் இல்லாம தனிமையிலேயே இருக்கா. இப்படி மாறி மாறி போற 2 டைம் லைனும் எந்த பாயிண்ட்ல ஜாயிண்ட் ஆகுது, அங்க வைக்க போற மகா மட்டமான சி 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 மரண மாசான ட்விஸ்ட் என்ன? இதாங்க படத்தோட கதை. ஒன்லைன் ஸ்டோரி சிம்பிளா இருந்தாலும் நிஜமாங்க கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் காரசாரமா இருக்கும். ஸோ 1984ல என்னதான் ஆச்சு, அதோட ரிஃப்ளெக்ட் தான் பிரசன்ட்ல கண்டினியூ ஆகுதா இல்ல அதெல்லாம் வெறும் மாயையா? படத்துக்குள்ள போய் பாத்துருவாங்களா? வாங்க. படத்தை ஓபன் பண்ணா ஒரு உயரமான அபார்ட்மெண்ட் பில்டிங். அதோட மேல் பிளாட் பால்கனில இருந்து ஏதோ ஒரு ஆன்டி ஓடி வந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்க அங்க சீனை கட் பண்ணி சில பல மாதங்கள் கழித்து வந்தா இறந்து போச்சுல ஆன்டி. ஆன்டியோட பொண்ணையும் ஆன்டியோட புருஷனையும் காட்டுறாங்க. இதுல புருஷன் தான் படத்தோட ஹீரோ. பொண்ணு பேரை நம்ம சின்ன பொண்ணுனே வச்சுப்போம். குடும்ப தலைவி இல்லாம 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணை டெய்லியும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வரது ஹீரோ தான். இன்னைக்கு காலையில அவளை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு, ஹீரோட வேலையை பத்தி சொல்லல, ஹீரோ ஒரு போலீஸுங்க. தன்னோட ஆபீஸ்க்கு வந்ததும், ஏன்பா ஒரு தலைவலி பிடிச்ச கேஸ் வந்திருக்குப்பா, இது வரைக்கும் நம்ம ஊர்ல எங்கெல்லாம் சிறுவர்கள் காப்பகம் இருந்துச்சோ அங்க நடந்த சாவை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி ரீசெண்டா மேலிடத்துல இருந்து ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. அதனால உனக்கு ஒதுக்கப்பட்ட காப்பகம் இதுதான். ரொம்ப பழசுப்பா, 1984ல ரன் ஆயிட்டு இருந்த ஒண்ணு. அந்த டைம்ல இந்த காப்பகத்துல இருந்த 2 பசங்க இறந்து போயிட்டாங்க. ஆக்சிடென்ட்னு கேஸையும் முடிச்சிட்டாங்க. இப்ப இது ஆக்சிடென்டா இல்ல இதோட பின்னணியில வேற எதுவும் இருக்கான்னு செக் பண்ணி சொல்றியா அப்படின்னு ஒரு அம்மா காப்பகம் சம்பந்தப்பட்ட ஃபைல ஹீரோ கிட்ட கொடுக்குதா. அதோட கிளம்பின ஹீரோ ஆபீஸ்ல இருக்க அவரோட டாவர்ட்டியை மீட் பண்ண, அடப்பாவி பொண்டாடி சேர்த்து இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆவல, அதுக்குள்ளேயாடா சரி பல்லு இருக்கவும் பட்டாணி சாப்பிட்றான், சாப்பிட்டு போ அப்படின்னு ஹீரோ குழைய அவ உருக. இப்படி ஏங்க தன்னோட ரூமுக்கு போன ஹீரோ காப்பகத்தோட கேஸ் ஃபைல ஓபன் பண்ணி பாக்குறாரு. அந்த அம்மா ஏற்கனவே சொல்லிச்சுல்ல காப்பகத்துல இருந்து 2 பசங்க இறந்துட்டாங்கன்னு. அதுல ஒரு பையனோட உடம்புலயோ சாகறதுக்கு முன்னால நிறைய காயங்கள் இருந்ததா ரிப்போர்ட்ல இருக்கு. எப்படியோ இதான முதல் கட்ட விசாரணை, போக போக பாத்துப்போம் அப்படின்னு வேலையை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போன ஹீரோ பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இது சின்ன பொண்ணுக்கு புது ஸ்கூலு. அம்மா செத்ததுக்கு அப்புறம் வேற ஸ்கூலுக்கு வந்துட்டா. பசங்க இன்னும் அவ கூட ஜெல் ஆகல. எப்ப பாரு அவளை பார்த்தாலே ஒரு மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க. அதை இன்னைக்கு ஹீரோ நோட் பண்ணிட்டாரு. ஸ்கூல்னா சகஜம் தானங்க, நம்ம தானே பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். சோ ஹீரோ பொண்ணுகிட்ட பொறுமையா, இதெல்லாம் நடக்குமா, நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது ஏன் வளர்ந்து எருமக்கடை ஆகிற வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா அவங்க வேவ்லென்த் என்னவோ நம்மள அந்த சிங்கிலேயே போனா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்துட போகுது, போக போக உனக்கே எல்லாம் புரியும் அப்படின்னு பேசிக்கிட்டே வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள போயிட்டாரு. பின்னால வந்துட்டு இருந்த சின்ன பொண்ணு இவங்க கராஜ்ல குட்டியா அழகா ஒரு பூனை இருக்கிறத பார்த்துட்டு அதை கொஞ்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ வீட்டு வாசலுக்கு போனா ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. காலையில மூடிட்டு போன கதவு இப்போ திறந்து இருக்குங்க. யாரா திறந்ததுன்னு யோசிக்கிறதுக்குள்ள பின்னால வந்து சின்ன பொண்ணு, அப்பா அந்த பூனை என்ன புறாண்டிடுச்சுப்பா அப்படின்னு கைய உதறிக்கிட்டே வராளா. கதவு திறந்து இருந்தா அல்ல ஆகதானே செய்யும். நீ இங்கே இருமா, நான் உள்ள போய் யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ உள்ள வர, ஜன்னல் கதவெல்லாம் திறந்துருக்கு. ஆனா உள்ள யாருமே இல்ல. போதா குறைக்கு சிகரெட் ஸ்மெல் வர அடிக்குதுங்க. என்ன இறந்து போனாங்கல்ல சின்ன பொண்ணோட அம்மா, அவங்க உயிரோட இருக்கும்போது இந்த பிளேவர் சிகரெட்டை தான் அடிப்பாங்களாம். நாங்கடா கதை மிஸ்டரியை தாண்டி ஹாரர் கொள்ள போற மாதிரி இருக்கு அப்படின்னு தானே தோணுது. எனக்கு கூட அப்படிதாங்க தோணுச்சு. வாங்க அடுத்து என்ன ஆகுதுன்னு பாப்போம். இப்படி இந்த சீன் முடிய அதுக்கப்புறம் ஹீரோ ஆபீஸ்ல தனியா உட்கார்ந்து இருக்கும் போது அங்க இருக்க லைட் எல்லாம் டிபிக்கி டிபிக்கின்னு கண்ணடிக்குது, விட்டு விட்டு எரியுது. யாரோ ஹீரோவோட பேரை அஸ்கி வாய்ஸ்ல கூப்பிடுற மாதிரியும் சவுண்ட் கேட்டு ஹீரோ பதறி போய் திரும்பினா சடார் நாங்க வந்து நிக்கிறது டாவு. அட நீயாமா, நான் பயன்ட்டேன்னு ஹீரோ சொல்லவே நல்லா பிச்சை எடுக்க வாங்கின பிகி பேங்க் மாதிரி இருந்துகிட்டு இதுக்கெல்லாம் பயப்படுற சிறுபுலத்தனமா இல்ல, நீ இன்வெஸ்டிகேட் பண்ற கேஸோட ஒரு சின்ன தகவல் கிடைச்சது, அதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு டாவு நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு மேட்டர் எடுத்து கொடுக்குறா. 1984ல இருந்த காப்பகத்தை பத்தி ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரா. எப்ப 2 பசங்க இருந்தாங்களோ அப்பவே அந்த காப்பகத்தை மூடிட்டாங்க. இப்போ வரைக்கும் க்ளோஸ்ல தான் இருக்கு. பட் சாவு நடந்த அடுத்த 10 வருஷம் கழிச்சு, அதாவது 1994ல வீகர் என்ற ஒரு ஆளு அந்த காப்பகத்துக்கு தலைமையா இருந்த ஆன்டியோட புருஷன். அவன் அந்த பில்டிங்கோட மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டானாங்க. இது ஹீரோவுக்கு தெரிஞ்சதும், அட என்னம்மா இது, கேஸ்ல 2 பசங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டதா இருக்கு. ஆனா அவங்க உடம்புல இருக்க காயங்கள்லாம் பார்த்தா அங்க அவனுங்களுக்கு என்ன தண்டனை தான் கொடுத்தாங்கன்னே தெரியலையே. அங்க போன பசங்கள்லாம் சும்மா சாக்லேட் திருடனாகவோ இல்ல சின்ன சின்ன
சின்ன தப்பு பண்ணிட்டு சுத்துறானாகவும் இருந்திருக்கான். அவனுங்களுக்கு அம்மா இவ்வளவு கொடுமை. அத சொல்லி அந்த காப்பகத்தோட போட்டோவை இப்ப ஹீரோ பாத்துட்டு இருக்கும் போதே அப்படியே 1984ல நடந்த பிளாஷ்பேக் போட்டோல இருக்க அதே காப்பகத்தை லைவா காட்டி காப்பகத்துல இருக்க பசங்களுக்கெல்லாம் இன்ட்ரோ கொடுக்க, இங்க பசங்க மட்டும் இல்லாம ஒரு பொண்ணும் சர்வெண்டா வேலை செஞ்சுட்டு இருக்கா. சர்வெண்ட்டுக்கு இங்க இருக்க ஒரு சின்ன பையன் மேல ஒரு அன்பு, ஒரு பாசம், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். நைட்டு பசங்க எல்லாம் டின்னருக்காக உட்காடுறாங்க. அதுல பிரேயரப்போ ஒரு பையன் இன்னொரு பையனை பார்த்து தெரியாம சைகை காட்டிட்டாங்க. உடனே ஆன்டி புருஷ அங்கிள் சைகை காட்டின பையனோட காதை தனியா பிச்சை எடுத்து சைகை காட்டின பையனுக்கும் சரி, அவன் யாருக்கு சைகை காட்டினானோ அவனுக்கும் சரி, ரெண்டு பேருக்கும் சோரே போடல. ஸ்ட்ரிக்டா இருக்கானுங்களாமா, ஸ்ட்ரிக்டா. அது முடிய நைட் டைம்ல சர்வன் சும்மா காத்து வாக்க வெளியே நடந்துட்டு இருக்கப்போ அங்க வேன்ல ஒரு பையன் வந்து இறங்குறான். இங்க இருக்க செட்டிலேயே இவன் தான் கொஞ்சம் பெரிய பையன், டெய்லியும் வேலைக்கெல்லாம் போவான். அந்த பையனும் சர்வன்ட்டும் நேர் எதிரில பாத்துக்க நைட்டு சர்வன் தூங்க போறாங்க. நட்ட நடு ராத்திரியில ரூம் ஜன்னல் கண்ணாடியே யாரோ தட்டுற மாதிரியே சவுண்டு. பயந்து போனவ ஸ்கிரீனை விலைக்கு பார்த்தா யாரும் இல்ல. இல்ல ஏமலே இப்படி பண்றீங்கன்னு இவளும் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு யாருதுன்னு பார்க்க வெளியே வரா. ஒரு ரூமுக்குள்ள போனா அங்க இருக்க டேபிள்ல ஒரு லெட்டர் ஒண்ணு கிடைக்குதுங்க. அதுல அந்த ஷேடோ ஒன்ன விடவே விடாது. நீ எங்க இருந்தாலும் தேடி வந்து அது ஒன்ன சாப்பிடும். அதுகிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுன்னு படிச்சாலே பாத்ரூம் போற மாதிரியான வசனங்களை யாரோ எழுதி வச்சிருக்காங்க. ஐயோ அம்மான்னு சர்வன் பதற கேப்ல சிட்டிக்கு தட்டுற நேரம் தான் கருப்பு ஷேடோ ஒண்ணு இந்த பொண்ணை கிராஸ் பண்ணி மறையுது. போச்சுடான்றதுக்குள்ள அந்த சீனை முடிச்சுட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா ஹீரோ வீட்டுக்கு வர வீட்டு வாசல்ல ஹீரோவோட மாமியா நின்னுட்டு இருக்காங்க. ஐயோ இந்த சூரிய குடும்ப சூனிய கேள்வி இங்க எங்கடா வந்துச்சு? கிறக இது வந்தாலே ஏதாவது ஒரு 7:30 எழுதிட்டு வருமே அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சாலும், வாங்க மாமி என்ன மேட்டர்ன்னு கேஷுவலா கேட்டா, நான் எதுக்கு பா வர போறேன், என் பேத்திய பார்க்கலாம் தான் வந்தேன், எங்க அவன்னு மாமியார் ஒரு கேள்விக்குரிய போட்டதும், என்ன மாமி வரதுக்கு முன்னால ஒரு போன் பண்ணிட்டு வரது இல்லையா? அவளுக்கோ வயசு 13, எங்க வேணா போவா வருவா, நம்ம அதெல்லாம் கேட்க முடியுமா? இப்ப நீங்க வாங்க, நான் உங்களை வீட்டுல கொண்டு போய் விடுறேன், அப்புறமா வந்து உங்க பேத்திய பாத்துக்கோங்க அப்படின்னு ஹீரோ மாமியார கார்ல ஏத்தி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறப்போ, எப்ப பாரு இப்படிதான்ப்பா என் பேத்தி என்ன பார்க்க விடாமலே பண்ற, இது ஒன்னும் சரியில்லை, எனக்குன்னு இருக்க ஒரே சொத்து என் பேத்தி தான், கொஞ்சம் கண்ணுல காட்டுப்பா, அப்புறம் எப்பதான் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அவளை கூட்டிட்டு போலான்னு இருக்க, அங்க எடுக்க வேண்டிய அவ திங்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இருக்குல்ல அப்படின்னு ஹீரோவோட பொண்டாட்டி எந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து கீழே குதிச்சு செத்தாலும் அங்க பொண்ணு கூட்டிட்டு போறத பத்தி பேசினதும், இந்தா இப்பதான் சொன்னேன் அதுக்குள்ள 7:30 ஆரம்பிச்சிருச்சுல்ல, எதுக்குங்க பொண்ணே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதை மறந்துட்டு தேறி வரா, மறுபடியும் அங்க கூட்டிட்டு போயிட்டு எல்லா ஞாபகமும் வரதுக்கா? நீங்க ஃபர்ஸ்ட் போங்க, மீதி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்களை இறக்குறப்பதாங்க ஹீரோக்கு ஒரு சின்ன சந்தேகம். சில பல சீனுக்கு முன்னால ஹீரோ வீட்டு கதவு திறந்து இருந்துச்சா, உள்ள போகும்போது ஏதோ ஒரு பிளேவர் சிகரெட் ஸ்மெல்லு கூட அடிச்சது இல்ல, அதே பிளேவர் சிகரெட் தான் இப்ப மாமியார் கையில இருக்கு. சோ மாமியார் நமக்கு தெரியாம வீட்டுக்குள்ள வந்திருக்குமோ சந்தேகத்துல ஹீரோ கேட்டா, நான் ஏன் உன் வீட்டுக்கு வர போறேன், அதெல்லாம் வரலன்னு சொல்லிட்டு மாமியார் கிளம்பிடுச்சுங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட பொண்ணு, சரி ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா அவங்க வேவ்லென்த்ல போனா சரியா வரும்னு அப்பா சொன்னாரே, முயற்சி பண்ணுவோன்னு ஸ்கூல் பசங்க எல்லாம் கலந்துக்கிற ஒரு பார்ட்டிக்கு போறா. அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க பொண்ணுங்க கூட்டத்துக்கு நடுவுல செத்து போன தான் அம்மா நிக்கிற மாதிரி சின்ன பொண்ணு ஒரு உருவத்தை பார்த்ததும், அதுக்கு மேல ஏன் அங்க நிக்கிறா அவ, பயந்து போய் லைப்ரரிக்கு ஓடி வந்து இறந்து போன அம்மாவோட முகம் அடிக்கடி தெரிஞ்சா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு லைப்ரரியில ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து இந்த பொண்ணை ஸ்கூல்ல வேற சில பொண்ணுங்க வெறுப்பேத்துவாங்கல்ல, சும்மா அவளுங்க வந்து பொண்ணோட பேக் எல்லாம் புடுங்கி உள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் வெளியே கொட்டி வரம்பு மீறி போயிட்டாளுங்க. வெறி ஆயிட்டாங்க. இவ எந்த பொண்ணு பேக்ல இருக்க பொருள் எல்லாம் கீழே கொட்டுச்சோ அவளை அப்படியே புடிச்சு ஒரு தூக்கி முட்டுல கண்ணாடி எல்லாம் சில்லு விட்டுருச்சு. இன்னொரு வாட்டி என் பெர்மிஷன் இல்லாம என் திங்ஸ தொட்ட கண்ணை புடிங்கி மண்ணில் வச்சு தேய்ச்சிருவான்னு மிரட்டி விட்டா. விஷயம் ஹீரோ காது வரைக்கும் போனதும், ஏமா நான் உங்ககிட்ட என்ன சொன்னா நீ என்னமா பண்ணிட்டு வந்திருக்க, என்ன பிரச்சனை என்ன ஆச்சுன்னு ஹீரோ விசாரிச்சா, அவ அதை பத்தி சொல்ல மாட்டா. அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் என் மேல கோவமாவே இருந்தாங்க, இப்ப இறந்ததுக்கு அப்புறம் கூட என் மேல கோவமா தான் இருப்பாங்கல்ல அப்படின்னு ஃபீலிங்ஸ போடுறா. உங்க அம்மா ஏமாவும் மேல கோவமா இருக்க போறா, அதெல்லாம் இல்லம்மா, நீ ஏன் ஏதாச்சும் நினைச்சிட்டு இருக்காத அப்படின்னு ஹீரோ சொல்றதுக்குள்ள, சரிப்பா உனக்கு பாட்டியை பிடிக்காதான்னு பொண்ணு கேக்குறா. அப்படி இல்லையேன்னு ஹீரோ சொன்னா, பாட்டிக்கு உன்னை பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், ஒருவேளை அம்மா உன்னை பாக்கலனா அம்மா உயிரோட இருந்திருப்பாங்கன்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க இப்படின்னு சின்ன பொண்ணு கோத்து விடுறாளா. அடுத்த சீன்ல அம்மா போனதுல இருந்து பொண்ணு நல்லபடியாவே இல்ல, எந்நேரமும் அமைதியா இருக்கான்னு ஹீரோ சின்ன பொண்ண ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. அந்த டாக்டர் ஒரே படா போட்டுருச்சு, சம்பந்தமே இல்லாம திடீர்னு உங்க பொண்ணு இவ்வளவு வயலண்டா நடந்துக்கிறான்னா, எப்பவுமே சின்ன பசங்க அவங்கள சுத்தி இருக்கவங்க என்ன பண்றாங்களோ அதைத்தான் அப்படியே பண்ணுவாங்க. மேபி உங்க மனைவி உயிரோட இருக்கும்போது அவங்க சின்ன பொண்ணு கிட்ட வயலண்டா நடந்திருக்க வாய்ப்பு உண்டு, உங்களுக்கு தெரிஞ்சு அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு டாக்டர் கேட்க, ஏன் பொண்டாட்டியா அவெல்லாம் அந்த மாதிரி வயலன்ஸ் எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க, சரி அவங்க இல்லைன்னா அப்ப நீங்க இப்படின்னு டாக்டர் இழுக்கிறதுக்குள்ள, வாய்ப்பே இல்ல, நான் ஏங்க என் பொண்ணுகிட்ட அப்படி நடந்துக்க போறேன், சொல்ல போனா கொஞ்ச நாள் நான் அவங்க கூடவே இல்ல, என் பொண்டாட்டியும் பொண்ணு
பொண்ணு தனியா இருந்தாங்க, நான் தனியா வேற இடத்துல இருந்தேன். சோ என்ன பத்தி என் பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சான்ஸே இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லி, என்ன இருந்தாலுங்க சின்ன பசங்க வயலன்ஸை காட்டுறாங்கன்னா அது சுத்தி இருக்கவங்களால மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு டாக்டர் ஒரே புடியா இருந்ததும், ஒரு வேளை மாமியார் வேலையை காட்டுருச்சோ அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போதே திரும்ப 1984 பிளாஷ்பேக் போறாங்க. போன பிளாஷ்பேக் நம்ம இதோட பார்த்தோம், சர்வன்ட் ஒரு லெட்டரை பாக்குறா, அப்ப சருக்குன்னு ஒரு ஷேடோ உருவம் அவளை கிராஸ் பண்ணி போச்சு. சர்வன்ட் சும்மா இல்லாம அந்த காப்பகத்தை நடத்திட்டு இருக்க ஆன்டி கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்டா சொல்றா, ஓகே உங்க அம்மாவுக்கு வந்த அதே பிரச்சனை உனக்கு வந்துருச்சா? இப்படிதானே அவங்க அம்மாவும் மென்டல் தனமா இருந்தாங்க, அடிக்கடி ஒரு கருப்பு ஷேடோ தன்னை தொட்டறதாகவும் அதை அவங்க பாக்குறதாகவும் சொல்லி சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு பாத்துக்க காசு இல்லாம இங்க வேலைக்கு வந்து சேர்ந்த, அதே பிரச்சனை உனக்கு வருதா அப்படின்னு ஆன்டி நாக்கு மேல பல்ல போட்டு நாராசமா பேசி சாவடிக்குது. மேல் போர்ஷன் மேகனா ஆன்டி, ரொம்ப ஓவரா பேசுறீங்க, என்ன பத்தி பேசினா என்ன பத்தி மட்டும் பேசுங்க, ஏன் என் அம்மாவெல்லாம் அழுகுறீங்க? சத்தியமான கருப்பு உருவத்தை பார்த்தேன், அது என் பிரம்மெல்லாம் இல்ல அப்படின்னு சர்வன் எவ்வளவு அச்சு சொன்னாலுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நடுராத்திரி உனக்கு என்ன வெளியே வேலை? நானும் ரொம்ப நாளா உன்னை பார்த்துட்டு தாமா இருக்கேன், இங்க இருக்கவங்க எல்லாம் பசங்க உன்னை கொஞ்சம் மேலே கீழன்னு பாக்குறானுங்க, நீயோ வயசு பொண்ணு, உனக்கும் அச்சம் மடம் ஞானம் பகிர்ப்பு இதெல்லாம் இருக்க தானே செய்யும். அந்த சோக்குல வெளியே வந்திருப்ப, எங்க யாரும் பாத்துருக்க போறாங்கன்னு ஒரு கதை கொடுக்குற, இனிமேல் இந்த மாதிரி பேச்சே இருக்கக்கூடாது, கிளம்பு இப்படின்னு சர்வன்ட் என்ன சொல்ல வரான்னு கடைசி வரைக்கும் ஆன்டி கேட்கவே இல்லை. சர்வன்ட்டும் அமைதியா இருக்க மாட்டா. இங்க இவ பாச நேசம் வச்ச ஒரு சின்ன பையன் இருந்தான்ல, அவனையும் அவன் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு சும்மா இதை பத்தி பேசினதும், உனக்குமா இதுக்கு முன்னால இங்க வேலை பார்த்த பொண்ணு கூட அடிக்கடி பேய பாக்குறதா சொல்லி பயந்து கொஞ்ச நாள்லயே வேலையை விட்டு போயிட்டா. வேலைக்கு சேர்ற பாதி பொண்ணுங்களோட நிலைமை இதுதான், நீ எவ்வளவு நாள் தாக்குப்பிடிக்க போறன்னு தெரியல, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பில்டிங் மேல இருக்க சாபம் தாமா அப்படின்னு பயபுள்ள பேச்சுவார்த்தையில ஒரு பயங்கரத்தை கொடுக்குறான். இந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால ஆன்டிக்கு பிறந்த குழந்தைய பிறக்கும் போதே குழந்தை செத்து பிறந்துச்சான், அதை புதைச்சதுதான் இங்க நடக்கிற எல்லா மர்மத்துக்கும் காரணம்ன்ற மாதிரி. சர்வன்ட்டுக்கு முன்னால இருந்தே இந்த பசங்க காப்பகத்துல இருக்காங்க, அவனுங்க காதல விழுந்தத அவனுங்க சர்வன்ட்ட துப்ப, அடுத்து காப்பகத்தை கிளீன் பண்ணிட்டு இருந்த சர்வன் நம்ம அப்பவே ஒருத்தவனை பார்த்திருந்தோம்ல, இங்க இருக்க பசங்கள்லயே பெரிய பையன், வெளியே வேலைக்கெல்லாம் கூட போவான்னு சொல்லியிருந்தனே, அவன் ரூமுக்கு போய் அவன் தலைகாணி கடியில பார்த்தா ஒரு புக்கு கிடைக்குது, அதுல ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கா, கூடவே அவன் ஐடி கார்டும் இருக்குங்க. அதுல என்னடானா அந்த பையன் டேட் ஆஃப் பர்த் பார்த்தா அவனுக்கு 18 வயசு தாண்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு இருக்கு. சிறுவர்கள் காப்பகத்துல 18 வயசுக்கு உள்ள இருக்க பசங்க தானே இருக்கணும், இவன் டேட் ஆஃப் பர்த்தை மறைச்சு ஊரை ஏமாத்தி சுத்திட்டு இருக்கானா? அத சர்வன் தெரிஞ்சுக்க திரும்ப நைட்டு ரூம்ல தனியா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஜன்னல் கதவை தட்டுற மாதிரியே சவுண்டு, ஸ்கிரீனை விலைக்கு பார்த்தா யாரும் இல்ல. என்னடா நடக்குது நமக்கு அப்படின்னு மறுநாளே ஹாஸ்பிட்டல்ல இருக்க தான் அம்மாவுக்கே போனை போட்டவ, எதுக்காகனா லெட்டர்ல அந்த சாத்தானவனை விடாது, நீ எங்க போனாலும் துரத்திக்கிட்டே வரும், அந்த சாத்தானவனை சாப்பிட்டே தீரும்னு யாரோ நம்ம எழுதி வச்சிருந்தாங்கல்ல. ஆக்சுவலா இது ஒரு சாங்கு, சர்வன்ட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சாங்கு. அடிக்கடி சர்வன்ட்டோட அம்மா இவகிட்ட அந்த பாட்டை பாடிட்டு இருப்பாங்க. அந்த சாங் எப்படிங்க இங்க இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க லெட்டர்ல எழுதிருப்பாங்க? இதை தெரிஞ்சுக்கதான் அம்மாவுக்கு போனை போடுறா. அந்த பக்கம் சர்வன்ட்டோட அம்மாவோ, நீ ஏன் பொண்ணா, நீ ஏன் பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்ல, என் பொண்ணை எப்பவோ அந்த ஷேடோ உருவம் மென்னு தின்னு இருக்கும், இந்நேரம் என் பொண்ணு உயிரோட இருக்க மாட்டா, ஏன்னா அவ தானே சொல்றதை கேட்கலையே, ரொம்ப நாளா என்ன தொட்டிட்டு இருந்த ஷேடோ அடுத்து என்ன விட்டுட்டு என் பொண்ணை துரத்த ஆரம்பிச்சுது, இதை எப்படியாவது என் பொண்ணுகிட்ட தெரியப்பட்டினோன்னு நான் அவளுக்கு லெட்டர் எல்லாம் எழுதுனேன், அவ கேட்கல, இப்ப அந்த ஷேடோ என் பொண்ணை தின்றுச்சுன்னு என்னதான் அவங்க பைத்தியக்காரத்தனமா வளர்னாலும் பேச்சுவார்த்தையில ஒரு ட்விஸ்டா கொடுத்தாங்க பாருங்க, நோட் பண்ணீங்களா? ஆமா, சர்வன்ட் எங்க இருக்காளோ அந்த இடத்துக்கு லெட்டர் ஒன்னு அனுப்புனதா சொல்லிருக்காங்க, ஆனா சர்வன்ட்டுக்கு எந்த வித லெட்டரும் வரலையே. சோ எவன்டா நடுவுல பூந்து நாதாரி வேலை பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்க அடுத்த சீன்ல போஸ்ட் பாக்ஸ் மேல வச்ச கண்ண சர்வன்ட் எடுக்கவே இல்லையே, ஒளிஞ்சிருந்து போஸ்ட் பாக்ஸையே பாத்துட்டு இருக்கா. அப்ப யார் வந்து அதுல இருக்க லெட்டர்ல எடுக்கிறான் தெரியுங்களா? சர்வன்ட் பாசநேசத்தோட ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருப்பான்ல, அந்த புடிச்ச பையன் தாங்க வந்து எடுக்கிறான். நல்லா கால் முட்டி தேஞ்ச பால் புட்டி மாதிரி இருந்துகிட்டு, உனக்கேண்ட அந்த லெட்டர்லாம், இதை எடுத்துன்னு போயிட்டு நீ என்ன பண்ற அப்படின்னு சர்வன்ட் அந்த பையனை போட்டு உழுகுறா. அக்கா 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 எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லக்கா, ஆன்டி இருக்குல்ல அதுதான்க்கா, யாருக்கு என்ன லெட்டர் வந்தாலும் போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து அதுகிட்ட கொடுக்க சொல்லும், நான் போய் கொடுப்பேன், மிச்சபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அந்த பையன் அழுன்னு அழுததும், இனிமேல் என்ன பண்ற, லெட்டரை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை ஆன்டி எங்க வைக்குதுன்னு எனக்கு பார்த்து சொல்ற, இல்லன்னா அக்கா ஆவேசம் ஆயிடும்டா அப்படின்னு சர்வன் மிரட்டல இவன் ஆன்டி கிட்ட போய் லெட்டரை கொடுத்துட்டு அது போனதும் அங்கிருந்து போல கதவு கிட்டேயே ஒளிஞ்சிருந்து கண்ணாடி மூலியமா உள்ள இருக்க ஆன்டி என்ன பண்ணுதுன்னு பாக்குறாங்க. அதுக்கு என்ன பித்து பிடிச்சிருக்கோ, ரொம்ப நேரமா உட்காந்து தனியாவே பேசிட்டு இருந்த ஆன்டி ஆள் யாரும் இல்லன்னதும் கத்திரிக்கோலை ஒன்று எடுத்து அது தொடைய அதுவே கிழிச்சுக்குது. ஐயோ, படத்துல வர எல்லா மென்டல் பயிலுங்களா தான் இருக்கானுங்க, என்ன கருமாந்திரம்னு நம்ம காண்டாவதுக்குள்ள நைட்டு சர்வன்ட் ஒரு இடத்துல தனியா உட்காந்துருக்கா. அங்க இந்த காப்பகத்திலேயே பெரிய பையனா இருக்கவன் என்ட்ரிய போட்ட, நம்ம இந்த நேரத்துல
வீட்டுல இங்கே தனியா உட்காந்துருக்க, என்ன சங்கதின்னு விசாரிச்சதும் எல்லாம் என் ஃபேமிலியை பத்தி நினைச்சாதான் ஒரே யோசனையா இருக்கு. நான் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே எங்க அம்மா அடிக்கடி எதையோ பார்த்து பார்த்து பயந்து அதனால என்ன காயப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா வளரதான் அவங்கள சரி கட்டி இப்ப ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கேன். என் அம்மாவுக்கு மட்டும் இல்ல, என் பாட்டி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சான். என் அம்மா பாட்டி அவங்களுக்கு அப்புறம் இப்ப அது எனக்குமே வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு புரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்னு சர்வன் புலம்புறா. உன் நல்ல மனசுக்கு நல்லதாண்டா நடக்கும் தங்கம், நீ ஏன் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு எதுவும் ஆகாதுன்னு பெரிய பையன் ஹோப் கொடுக்க. அது இருக்கட்டும், நீ கூட நிறைய விஷயங்களை யாருக்கிட்டையும் சொல்லாம ரகசியமா வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஐடி கார்டை பார்த்தேன். 18 வயசு ஆனதுக்கு அப்புறமும் இங்க பட்டறைய போட்டிருக்க. புரியுது, 18 வயசு ஆயிட்டா உன்னை இங்க இருந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க, அதனால கம்முன்னு இருக்க. பட் புக்குல கூடவே ஒரு பொண்ணோட போட்டோ பார்த்தனே, அது யாரு? சாரோட கேர்ள் ஃப்ரெண்டா? அப்படி இப்படின்னு சர்வன் கேள்வியா கேட்டு தள்ளுறா. நான் பிறக்கும் போதே என் அம்மா இறந்துட்டாங்கம்மா. அடுத்து என்னோட அப்பா, நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் அம்மா இறந்துட்டாங்க. சோ என் அம்மா சாவுக்கு காரணம் நான் தானே சொல்லி என்ன அடிக்காத திட்டாத நாளே இல்ல. ஒரு நாள் அந்த ஆளுக்கு டிமி கொடுத்துட்டு அந்த ஆள்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் வீட்டை விட்டு ஓட்டேன். எங்க விட்டா எங்க அப்பா என்ன அப்பவும் தேடி பிடிச்சி என்ன அடியா அடிச்சு இங்க கொண்டு வந்து விட்டான் அப்படின்னு அந்த பையன் இதுக்கான பதில மட்டும் தான் சொல்றான். போட்டோல யார் இருக்காங்கன்னு சொல்லாமலே சர்வன்ட் கிட்ட செட் ஆரம்பிக்க நைட்டு 2 பேருக்குள்ள குளு 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 தான். இந்த பிளாஷ்பேக்கை இப்படியே வச்சுட்டு அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா இப்ப சின்ன பொண்ணு மாமியார் வீட்டுல இருக்காங்க. ஏண்டா அம்மு அமைதியாவே இருக்க? உனக்கு பாட்டி கிட்ட என்ன பேசணும்னு தோணினாலும் உடனே பேசு. அது உன் அம்மாவோட மேட்டரா இருந்தாலும் பரவாயில்ல. உன் அம்மா செத்த அன்னைக்கு காலையில என்ன ஆச்சு அத பாட்டி கேட்டு பாட்டியும் பேத்தியும் என்ன பேசிக்கிட்டாங்களோ. பொண்ணை பிக்கப் பண்றதுக்கு ஹீரோ வராரு. சின்ன பொண்ணு கார்ல ஏறி உக்காந்ததும் மாமியார் சூசகமாங்க பொண்ணுக்கு தெரியாம ஹீரோ கிட்ட மட்டும் உன் பொண்ணு அடிக்கடி டிராயிங் எல்லாம் வரைகிறாள், நீ அந்த டிராயிங்க பார்த்தே ஆகணும் அப்படின்னு காதுல கொளுத்தி போடுது. ஹீரோ வீட்டுக்கு போனதும் பொண்ணுக்கு தெரியாம அவ வரைஞ்ச டிராயிங் எல்லாம் எடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் சின்ன பொண்ணு அவ அம்மாவோட முகத்தை அழகா ஹேண்ட் ஸ்கெட்சா வரைஞ்சிருக்கா. 2வது முகத்தை பார்த்தா அந்த அழகுல கொஞ்சம் குறையுது. இப்படி 3வது 4வது 5வது 6வது வரைக்கும் பாக்குறப்போ அத அம்மான்னு சொல்றதா இல்ல அம்மான்னு பயப்படுறதான்னு தெரியல. தான் அம்மாவோட உருவத்தையே தான் அம்மாவோட முகத்தையே ரொம்ப கோரமா வரைஞ்சு வச்சிருக்கா. ஏன்னா சின்ன பொண்ணு தான் அடிக்கடி அவன் அம்மாவோட உருவத்தை பேய் மாதிரி பாக்குறாள்ல, அதை வரைஞ்சு வச்சிருக்கா போல. இத பார்த்துட்டு அடுத்த ஒரு டிராயிங்க பாக்குறப்பதாங்க ஹீரோவுக்கு மஜா ட்விஸ்ட். சின்ன பொண்ணோட அம்மா எப்ப பில்டிங் மேல இருந்து கீழே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களோ கரெக்டா அவங்க பாடி இருக்க இடத்துக்கு நேர் ஆப்போசிட்ல யாரோ ஒரு ஆள் நிக்கிற மாதிரி சின்ன பொண்ணு அவ பார்த்தத டிராயிங்கா வரைஞ்சிருக்கா. நிக்கிற ஆள் வேற பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரியே இருக்கா போல. அட்ட இது என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு மறுபடியும் ஹீரோ சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட பொண்ணை கூட்டிட்டு போனதும் சின்ன பொண்ணு ஒத்துக்கிட்டா. அடிக்கடி கனவு வரதாகவும் அந்த கனவு தானே டிஸ்டர்ப் பண்றதாகவும் எப்பவுமே தனியா இருக்கதான் பிடிக்குதுன்ற மாதிரியும் அவளுக்கு என்னெல்லாம் பிரச்சனை மாதிரி தெரியுதோ அதை டாக்டர் கிட்ட சொல்ல டாக்டர் சில தூக்க மாதிரியே ஹீரோ கிட்ட கொடுத்து டெய்லி நைட்டு 1/2 டேப்லெட் போதும் பொண்ணு கொடுங்க. 2வது உங்க பொண்ணுக்கு உங்களை பத்தின ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு அதை உங்கள்ட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம தான் பயப்படுறான்னு நினைக்கிறேன். இந்த டிராயிங்ல இருக்க ஆளை பார்த்தா அவங்கள மாதிரி தான் தெரியுது. சோ பொண்ணாவும் வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்றா. பிரச்சனை பெருசாக கூடாதுன்னா இப்பவே உங்க பொண்ணை காப்பகத்திலையும் சேர்த்து அங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்போமா அப்படின்னு டாக்டர் ஆரம்பிச்சதுதான். மேடம் என் பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தா அதை மட்டும் கொடுங்க, டென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோ பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாருங்க. பொண்ணுக்கோ செம்ம கோவம். ஏன் டிராயிங்க நீ எடுத்து பார்த்ததே தப்பு, அதை எப்படி டாக்டர் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு என்னையும் கூட்டின்னு போலான்னு. இல்லம்மா சும்மா எடுத்து பார்த்தேன், அது தெரியாம டாக்டர்கிட்ட காட்டிட்டேன், தப்புதான் ஹீரோ மன்னிப்பு கேட்டாலும் நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துறப்பா, அம்மாவே பரவாயில்ல போல, வர வர எனக்கு உன் கூட இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சின்ன பொண்ணு மூஞ்ச காட்டு போறாங்க. சரி அம்மா இல்லன்னு தானே பொண்ணுக்கு இவ்வளவு பிரச்சனை, ஹீரோவுக்கு தான் டாவுன்னு ஒருத்தி இருக்கால, ஒரு நாள் அம்மா ஸ்தானத்துக்காக அவளை குறிட்டு வந்து உட்கார வைப்போன்னு ஹீரோ டாவை வீட்டுக்கு குறிட்டு வந்துட்டாரு. டின்னர் எல்லாம் முடிஞ்சு சின்ன பொண்ணோட அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்ட அன்னைக்கு அதுக்கு முதல் நாள் நைட்டு டாவும் ஹீரோவும் தான் ஒன்னா இருந்திருக்காங்க. ஹீரோ சரியான தண்ணி வண்டி ஆட்டிருக்கு, குடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா ஹெவியா குடிச்சு போதை தெளிற வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணோம், நம்மளை சுத்தி என்னெல்லாம் நடக்குது அதை அப்படியே ஆளு கம்ப்ளீட்டா மறந்துட்டு வராங்க. சோ நைட்டு டாவோட வீட்டுல இருந்தவரு காலையில அந்த வீட்டை விட்டு கிளம்புனாரா, எங்க போனாரு, என்ன பண்ணாரு எதுவும் ஞாபகம் இல்ல. இங்க வேற பொண்ணு அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாப்போ அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஹீரோ நின்ன மாதிரி டிராயிங் வரைஞ்சு வச்சிருக்காளே. சோ சந்தேகப்பட்ட ஹீரோ, அம்மா நீ நான் தானமா ஒன்னா இருந்தோம், நான் எங்கேயாவது வெளியே போனேன், எத்தனை மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன், அதோட எப்பதான் போனேன் அப்படின்னு சந்தேகத்தை கேட்க நல்லா சரக்கு வண்டியில ஏத்தனை சர்பத்து அண்டா மாதிரி இருந்துகிட்டு என்கிட்ட கேக்குற பத்தியா, நானே நீ சீக்கிரம் தூங்கிட்டேன், நீ எப்ப வீட்டுக்கு வந்தேன்னு தெரியல, காலையிலயும் சீக்கிரமா எழுந்துச்சு நான் வேலைக்கு போயிட்டேன், இதுல உன்னை கவனிக்க எங்க டைம் இருக்கு, நான் உன்னை பார்க்கவே இல்லையேன்னு டாவ் சொல்லிடுறா. இதோட 84 பிளாஷ்பேக். போஸ்ட் பாக்ஸ்ல எல்லாருக்கும் வர லெட்டர் செய்யும் பிடிச்ச
பையன் ஆன்டி கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்குறான்ல. ஆன்டி அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எங்க வைக்குதுன்னு கண்டுபிடிக்க சொல்லி கூட சர்வன்ட் புடிச்ச பையன் சொல்லியிருந்தா பாருங்க, அவன் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப ஆன்டி லெட்டர்ஸ் எல்லாம் அங்க வைக்க போறப்போ ஒளிஞ்சிருந்து புடிச்ச பையனும் சர்வன்ட்டும் பாக்குறாங்க. டேய், ஆன்டி போனதுக்கு அப்புறம் நீ போய் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சர்வன்ட் சொன்னா, ஆளா உடுகா, இவனுங்கெல்லாம் பெத்த புள்ளையவே கொல்ற கிராக்கி, இவனுங்கள்ட்ட போய் என்ன கோத்து விட பாக்குற பத்தியா, மாட்டினா என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு புடிச்ச பையன் ஏத்துக்கவே முடியாத ஒரு ட்விஸ்ட கொடுக்குறான். என்னடா இது விளையாட்டுக்கு சொல்றியா, அவங்க பெத்த புள்ளையவே கொல்ற கிராக்கின்னு, குழந்தைதான் பிறக்கும் போதே செத்துதானே பிறந்தது, செத்த குழந்தைய அவங்க ஏன்டா கொல்ல போறாங்கன்னா, அட நீ இன்னும் அதை நம்பிட்டு இருக்க, நானே என் கண் கூட பார்த்தேன்க்கா, அன்னைக்கு நைட்டு தூக்க வரலன்னு நான் ரூம் விட்டு வெளியே வரப்போ அங்கிள் காப்பகத்துக்கு ஆப்போசிட்ல இருக்க மரத்தடியில குழந்தைய புதைச்சிட்டு இருந்தான். அப்ப அந்த குழந்தை வாய் விட்டு கதறி கதறி அழுதுச்சு. அந்த சவுண்ட கூட பொருட்படுத்தாம மண்ணை வாரி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவன் மண்ணை போட்டு முடிகிற வரைக்கும் அந்த குழந்தையோட சவுண்ட் அடங்கவே இல்லை அப்படின்னு அங்கிள் ஆன்டி இவங்க சுயரூபத்தை புச்ச பையன் சொன்னதோடங்க பிரசன்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபேமிலியில இருக்க பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் ஹீரோ கையில எடுத்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணி கூடிய சீக்கிரம் அதை முடிக்கணும்ல. சோ 84ல ஆர்ஃபனேஜ்ல இருந்த பசங்கள்ல ஒருத்தவன் இப்ப பெரிய ஆளா இருப்பாரு. அவர்கிட்ட கேட்டா அப்ப நடந்தது ஏதோ ஒண்ணு தெரியும்ல, அப்படி ஒரு ஆளை பிடிச்சி விசாரணை ஆரம்பிக்கிறாருங்க. ஆர்ஃபனேஜ்ல பெரிய பையன் ஒருத்தவன் தான் இல்லையா, எல்லாரும் விடவும் வயசு அதிகமானவன், அவன் தாங்க அப்ப இறந்து போன 2 பசங்கள்ல ஒரு ஆளே. சோ ஹீரோ அவன் பேரை சொல்லியே விசாரிச்சதும், அந்த பையனா அதிகமா என்கிட்ட பேச மாட்டான், ஆனா எனக்கு லைட்டா அவனை பத்தி தெரியும். அந்த டைம் எங்க ஆர்ஃபனேஜ்ல வேலை செஞ்ச ஒரு பொண்ணு கூட தான் சார் எந்நேரமும் குழஞ்சு பேசிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு பேரு ஆனாவோ ஆல்டாவோ என்னமோ ஒன்று வரும், கரெக்டா ஞாபகம் இல்லைன்னு இவர் சொல்லி முடிக்க, அந்த டைம் காப்பகத்துக்கு இன்சார்ஜா இருந்த ஆன்டி இப்போ பிரசன்ட்ல ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஹீரோ கிட்ட அந்த தகவலை சொல்றவன் அது அப்பவே பைத்தியம் மாதிரி தான் சுத்திட்டு இருக்கோம், அது இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுல பெரிய ஆச்சரியம் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியே ஹீரோவை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறான். அங்க இப்போதைக்கு கூட்டம் ஓவரா இருக்கிறதுனால ஹீரோவால ஆன்டியை நெருங்க முடியல. சும்மா ஜன்னல்ல இருந்து மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி 84ல இருந்த அந்த காப்பகத்துக்கு போறாருங்க. ஒரே டைம்ல இங்க ஹீரோவும் 84ல இருக்க சர்வன்ட்டும் காப்பகத்தை சுத்திக்கிட்டே ஆன்டி மத்தவங்களுக்கு வந்த லெட்டர்ஸ் எல்லாம் எந்த இடத்துல பதுக்கி வச்சிருக்கோ அங்கதான் போறாங்க. இங்க ஹீரோ லெட்டர்ஸ் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்து அதுல இருக்க சர்வன்ட்டோட போட்டோ ஒன்னையும் பாத்துறாரா. 84ல இருக்க சர்வன்ட் அவ பெரிய பையனுக்கு வந்த லெட்டர் ஒன்ன பார்த்துட்டு அதை பிரிச்சு படிக்கிறா. லெட்டர் அவனுக்கு யாரு எழுதிருக்காங்கன்னு தெரியல, ஆனா எப்பா பெருசு நீயா எதையும் வாயை விட்டு உளறி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், நடந்தது நடந்து போச்சு, அதையே நினைச்சிட்டு இருக்காத, ஹைரீனுக்கு நடந்தது தப்பு தான், அதுக்குன்னு 2 பேரோட வாழ்க்கைய பாழாக்க முடியுமா, சோ பாத்துக்கலாம் விடுன்ற மாதிரி இவனுக்கு ஆறுதல் சொல்ற கணக்கா எழுதிருக்காங்க. இதுல யார் இந்த ஐரின் புள்ளன்னு தெரியல. சரி இப்ப அதுவா முக்கியம், நம்ம அம்மா நமக்கு அனுப்புன லெட்டர் தானே தேடி வந்தோம், அதானே நமக்கு முக்கியம். சர்வன்ட் அதை தேடி கண்டுபிடிச்சா அது லெட்டர் இல்ல, ஒரு ஆடியோ கேசட். சர்வன்ட் இதை கண்டுபிடிக்கிறாளா. பிரசன்ட்ல ஹீரோ இந்த காப்பகத்துக்குள்ள சர்வன்ட்டோட போட்டோ எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்க போங்க, ஹீரோவுக்கு பின்னால அந்த காப்பகத்துக்குள்ள திடீர்னு ஜில்லுன்னு காத்தடிக்குது. இங்க பாஸ்ட்லயோ சர்வன்ட் ஆடியோ கேசட்டை பிளே பண்றா. சர்வன்ட்டோட அம்மாவே அதுல பேசிருக்காங்க, தங்கப்பட்டாணி எங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா, ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து இவங்க கொடுத்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இத்தனை வருஷமா இன்னும் ஒரு கருப்பு உருவம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சுல்ல, அது இப்ப காணோம், மாயமா மறைஞ்சிருச்சு. சோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அடுத்து அந்த கருப்பு உருவம் உன்னதாண்டா தேடி வரும், எங்க இருந்தாலும் ஜாக்கிரதையாரு, அந்த ஷேடோ உனக்கு பின்னாலதான் வரும், உன்னை சாப்பிடாம விடாது, எந்நேரமும் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும், பார்த்து பத்திரம்னு இங்க ஆடியோ பிளே ஆயிட்டு இருக்கும் போதேங்க சர்வன்ட்டுக்கு பின்னால கருப்பா ஒரு ஷேடோ வந்து நிக்குது. யாரோ பின்னால நிக்கிற மாதிரியே இருக்கேன்னு அரண்டு போன சர்வன்ட் உழுந்தடிச்சுட்டு வெளியே ஓடி வந்தா அங்க பெரிய பையன் நிக்கிறான். டேய் நீயா இப்ப கீழே வந்துட்டு போன, நீயா என்ன பயமுறுத்தணும்னு சர்வன்ட் கேட்டா, நானா, நான் இப்பதாமா மேல இருந்து கீழே வரேன், நான் ஏன் உன்ன பயமுறுத்தணும், ஏன் என்ன ஆச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவன் கிட்ட வந்தோம். யாரை நம்புறது யாரை நம்பாம இருக்கிறதுனே தெரியலையே. சர்வன்ட் எதுவும் பேசாம கிளம்பிட்டா. டக்குன்னு அதை முடிச்சுட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா சின்ன பொண்ண ஹீரோ ஸ்கூல்ல போய் பிக்கப் பண்றதுக்கு முன்னால மாமியாரு அது போய் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுது. மாமியார் ஜி நீங்க பண்ண வரைக்கும் போதஞ்சி, சும்மா இல்லாம என் பொண்ணு கிட்ட என்னென்னமோ சொல்லி அவன் மனசை கெடுத்துட்டு இருக்கீங்க, அவன் நாளுக்கு நாள் மோசமா போய்கிட்டே இருக்கா, எல்லாம் உங்களால் தான், இனிமேல் அந்த மாதிரி பண்றதை நிறுத்துங்களேன், எங்களை நிம்மதியா வாழ விடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள போன ஹீரோங்க. இப்ப காப்பகத்துக்கு போறப்போ அங்க நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தாருல்ல, அதை கையோட எடுத்துட்டு வந்துட்டாரு. வீட்டுல உட்காந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து சின்ன பொண்ணு, அப்பா நானும் அம்மாவுக்கு இந்த மாதிரி லெட்டர் எழுதுனா அம்மாவுக்கு என் மேல இருக்க கோவம் குறையுமாப்பா, அப்பவாச்சும் அம்மா என் மேல கோவப்படாம என்ன பொண்ணா ஏத்துப்பாங்களா அப்படின்னு பாவமா கேட்டதும், சரிம்மா உன் ஆசை ஏன் கெடுப்பானே, நீ அம்மா கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை அப்படியே ஒரு லெட்டரா எழுது, அம்மா கிட்ட போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சின்ன பொண்ணை லெட்டர் எழுத சொல்லி அதை எழுதி முடிச்சதும், இவங்க அம்மா தான் இறந்துட்டாங்கல்ல, அவங்க கிட்ட லெட்டர் போனோம்னா அதை கொளுத்தி தானே ஆகணும். சோ லெட்டரை கொளுத்தி விட்டாங்க. அப்பதான் ஹீரோ கேக்குறாரு, உங்க அம்மா இறந்த அன்னைக்கு காலையில
தெரியல, வீட்டுல நீ மட்டும் தானமா இருந்த, உனக்கு தெரிஞ்சு வேற ஆளுங்க யாரும் இங்க வந்த மாதிரி உனக்கு சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க, ஏன் எல்லாரும் இதே கேள்வியை கேக்குறீங்க, அன்னைக்கு பாட்டி கூட இந்த கேள்வியை தான் கேட்டுச்சு, நான் அன்னைக்கு காலையில தூங்கிட்டு இருந்தேன், என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சின்ன பொண்ணு யதார்த்தமா பாட்டியும் இந்த தகவலை நோண்டிட்டு இருக்குன்றத போட்டு விடுது. ஹீரோ முடிவே பண்ணிட்டாரு, ஒருவேளை நம்ம தான் அன்னைக்கு போதைய போட்டு இங்க வந்தாலும் வந்திருப்போமோன்னு. அந்த டவுட்டோடயே பாஸ்டுக்கு போனாங்க. சர்வன் சும்மா இல்லாம ஆன்ட்டியோட ரூமுக்கு போய் அங்க இருக்க லெட்டர் எல்லாம் பிரிச்சு படிச்சிட்டால. ஆன்ட்டி பொட்டிய பார்த்ததும் லெட்டரை நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கறதே பிடிச்ச பையன்தான், அப்ப லெட்டர் எல்லாம் பிரிஞ்சிருக்குன்னா அதை அவன் தாண்டா பண்ணிருக்கணும்னு நல்லா ஓஜி ஓனா மாதிரி இருந்துகிட்டு, அவ்வளவு திமிரா உனக்கு அப்படின்னு அந்த பையனை பிடிச்சி அடிச்சு உடைச்சி துவைச்சி காய போட்டு இருட்டான ரூமுக்குள்ள அடிச்சு விட்டுருது. பட் இதை பண்ணது என்னமோ சர்வன்ட் தானே. மேட்டு தெரிஞ்சதும் சும்மாலாம் இல்லையே, அங்கிள் கிட்ட நியாயம் கேட்கலான்னு வரா, அந்தால அதான் சாக்குன்னு சர்வன்ட் மேல எசக புசகா கை வைக்கிறான். கரெக்ட் டைம் பார்த்து ஆன்ட்டியும் வந்துருது. என்னம்மா அவன் பிரச்சனை, ஏன் இங்க நாட்டாமத்தனம் பண்ணிட்டு இருக்க, என்ன வேணும் உனக்குன்னு கேட்கும்போது சர்வன்ட்டோட நடவடிக்கையே சரியில்லை, உடம்புலாம் என்னமோ ஆவற மாதிரி பண்றா. கொக்கா மக்கா அதுக்கப்புறம் தான் தெரியுது சர்வன்ட் பிரெக்னண்டா இருக்கான்னு. நினைச்சேன் நீ எல்லா பசங்களையும் பாக்குற பார்வையிலேயே நினைச்சேன் கூடிய சீக்கிரம் இப்படிதான் வந்து நிப்பன்னு. வண்டியா ரைட்டு பரவாயில்ல, இங்க இருந்து குழந்தைய பெத்துக்கோ, தலையெழுத்துன்னு அதுவும் இங்க வளர்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஆன்ட்டி சொல்றப்போ, வேணாமா உயிரோட குழந்தைய புதைக்கிற உங்க கூடலாம் இந்த குழந்தைய பெத்து நான் வளர்க்கணும்ன்ற அவசியமே இல்லை, இன்னையோட நான் வேலையை விட்டு போறேன், சண்டை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சவுண்டு ஜாஸ்தியா இருக்கும், நான் ஒன்ஸ் முடிவு எடுத்ததுதான் போயே தீர்வன்னு சர்வன் கிளம்புறா. அதுக்கப்புறம் தான் ஆன்ட்டிக்கே தெரியுது போலங்க, நம்ம குழந்தை உயிரோட தான் இருந்திருக்கு, அது அங்கிள் நமக்கே தெரியாம செத்துருச்சுன்னு சொல்லி புதைச்சிட்டான்னு. சோ சர்வன் போனதுக்கு அப்புறம், ஏண்டா பட்டா வாங்காத நிலத்துல முளைச்ச தொட்டாசு நீங்க, உண்மையாடா அந்த பொண்ணு உண்மையாவா சொல்லிட்டு போறா அப்படின்னு ஆன்ட்டி அங்கிளோட கழுத்தை கடிக்க போது அதுக்குள்ள பிரசன்ட்டுக்கு வந்தா. ஏற்கனவே இந்த ஆன்ட்டி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்குன்னு தெரிஞ்சு ஹீரோ பார்க்காமலே இருக்காருல்ல, பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்ப ஆள் யாரும் இல்லாத நேரமா பார்த்து திருடுதனமா ஹீரோ ஆன்ட்டி கிட்ட போயிட்டாருங்க. 84ல இருந்த அந்த ஹோம பத்தியும் அங்க வேலை செஞ்ச பொண்ணை பத்தியும் கேட்டா ஆன்ட்டி வாயவே திறக்க மாட்டேங்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல. சரி அந்த பொண்ணை பத்தி தான் தெரியாது, அங்க 2 பசங்க இறந்தாங்கல்ல அது உங்களுக்கு தெரியும்ல, என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேட்டா, அந்த 2 பசங்க செத்ததுக்கும் எனக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்ல, நீ கேட்டு வந்தல்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் பசங்க சாவுக்கு காரணம், இத மட்டும் ஆன்ட்டி தெளிவா சொல்லுங்க. பொண்ணு பேர் தெரியாது, ஆனா அந்த பொண்ணு பண்ணதெல்லாம் மட்டும் உனக்கு தெரியுமா, இருக்கிற கடுப்புல நீ வேற உயிர் எடுக்காத, அந்த பொண்ணோட பேரை மட்டும் சொல்லு, வேற எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு ஹீரோ ஜன்னல் பக்கமா திரும்பி நின்று கேட்டுட்டு இருக்காருங்க. ஹால் வரும்போது அவர் கீ செயின் டேபிள்ல வச்சிட்டாரு. அதுல ஒரு ஷார்ப்பான பொருளை பார்த்ததும் ஆன்ட்டி அதை எடுத்து அதோட கையிலேயே கிழிச்சுக்கிட்டு, என் வலி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ ஆன்ட்டியை தடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காரா. நர்ஸ் வந்து ஆன்ட்டியோட கையை பிடிக்க, அப்ப ஆன்ட்டி தானா ஹீரோ எந்த பொண்ணோட பேரை கேட்டு வந்தாரோ அந்த சர்வன்ட் பொண்ணோட முழு பேரையும் சொல்ல, இதை வச்சு இப்ப சர்வன்ட் எங்க இருக்காலோ அவளை புடிச்சிடலாம்ல. இந்த கேப்ல பாஸ்டுக்கு போனா சர்வன்ட் கிளம்புறதுக்காக ரூம்ல திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. படம் ஆரம்பிச்சதுல இருந்து ஆனா இவ ஜன்னல் கதவை யாரோ தட்டுறாங்கல்ல, இப்பவும் யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்க துணியை விலைக்கு பார்த்தா வெளியே நிக்கிறது பெரிய பையன். டேய் அப்ப நீ தான் ஆரம்பத்துல இருந்து கதவை தட்டினவனாடா அப்படின்னு கேட்டா இல்லன்றான். சரி என்ன வேணும்னா, எங்கம்மா போற, என்கிட்ட சொல்லாம நானும் கூட வரமா, 2 பேரும் சேர்ந்தே போலான்னு பெரிய பையன் ஜாயிண்ட் அடிக்க பாக்க, நம்ம ஒன்னா போறோமா தனித்தனியா போறோமான்றத அப்புறம் பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் யார் இந்த ஐரின் புள்ள, அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம், நீ அவளை என்ன பண்ண அப்படின்னு லெட்டர்ல பட்ச எல்லாத்தையும் சர்வன் கேட்டா. கொன்னியா மிக முக்கியமான மேட்ரி அதுல தாங்க வெளியே வருது. பெரிய பையன் இதுக்கு முன்னால சர்வன் கிட்ட சொன்ன எல்லாமே பொய், அவன் அம்மா சாகலாம் இல்ல உயிரோட தான் இருக்காங்க, இவன் வெளியே இருக்கும்போது ஐரின்ன்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான், 2 பேருக்குள்ள சும்மா கசூ நடந்து அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டும் ஆயிட்டாளா, அப்ப 2 பேருக்குமே சின்ன வயசு, சோ குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு குழந்தைய கலைக்க ட்ரை பண்ண போய் அது விபரீதமா முடிஞ்சு அந்த பொண்ணு இறந்தே போயிட்டா. அந்த தப்புக்கு தான் பைபிள்ல இந்த காப்பகத்துக்கே வந்திருக்கான். அட்ரா சக்க ஒன்ன மாதிரி ஒரு ஆளையாடா என்ன தொட விட்டேன், நான் உன்னை தொடவே விட்டுற கூடாதரா, எப்பா சாமி ஆள விடு, இனிமேல் என் பக்கமே வராது கிளம்பு அப்படின்னு பாஸ்ட்ல சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே பிரசன்ட்ல ஹீரோ அந்த சர்வன்ட்டோட வீட்டுக்கு போனா வேற லெவல் ட்விஸ்ட் இங்க பாருங்க. 84ல நம்ம பார்த்த சர்வன் வேற யாரும் இல்லங்க, இப்போ பார்த்துட்டு இருக்க ஹீரோவோட மாமியார் தான். மாமியார் வீட்டுல இல்லாம பொண்ணு எந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து கீழே குதிச்சு செத்தாலோ அங்க இருக்கு. ஹீரோ போய் மாமியார புடிச்சிட்டாரு. ஹீரோவுக்கு மேட்டர் தெரிஞ்சிருச்சுன்னதும் மாமியாரும் உண்மையை ஒத்துக்குது. 84ல இறந்து போனால பெரிய பையன், அவனுக்கும் மாமியாருக்கும் பிறந்த பொண்ணு தான் ஹீரோவோட பொண்டாட்டி. ஓஹோ அப்ப இந்த மேட்டர் இப்ப என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு உன்னை கேவலமா பேசினதுனாலதான் அவளை அபார்ட்மெண்ட்ல இருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டல்ல அப்படின்னு ஹீரோ மாமியார் மேல ஒரு அபாண்ட பழிய போட, டேய் பிக்கால்ஸ் நீ என்னடா கேனத்தனமா பேசிட்டு இருக்க, பெரிய பையன் என் பொண்ணோட அப்பான்றதுனால நான் ஏன்டா என் பொண்ணை கொல்லணும், முதல்ல 84ல என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு மாமியார் அந்த கதைக்கு போதுங்க. பெரிய பையனை திட்டி அனுப்பி விட்டுருச்சா. அவன் வெளியே போனதும் ரூமுக்கு வந்து அங்கிள் நாம நீ மாட்டுக்கு ஆன்ட்டி முன்னால குழந்தைய உயிரோட புதைச்செல்லாம் போட்டு விட்ட, சத்தியமா சொல்றமா எங்களுக்கு பிறந்த குழந்தை
உயிரோட இருந்திருந்தாலும் உடம்புல உயிர் மட்டும்தாம்மா இருந்துச்சு, வேற எந்த ஸ்பேரும் வேலை செய்யல. குழந்தை வளர்ந்தா அதுக்கு தானே கஷ்டம், அதை நினைச்சுதாம்மா புதைச்சேன். புரிஞ்சிக்காம பேசிட்டியே. ஆன்ட்டி வேற செம்ம கடுப்புல இருக்கா. அவ என்ன ஆயறதுக்குள்ள நீ கிளம்பி வா, நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன், கார் ரெடியா இருக்கு. அதை சொல்லிட்டு அங்கிள் கிளம்புறானா. ஹீரோயினுக்கு தனியா போக மனசு இல்ல. இருக்கவே இருக்கான்ல ஹீரோயினுக்கு பிடிச்ச பையன். இப்ப கூட ஆன்ட்டி அவனை இருட்டு ரூம்ல அடிச்சு வச்சிருக்கே, அவனையும் காப்பாத்தி கொண்டு போவான்னு அவனை அந்த ரூம்ல இருந்து கூட்டிட்டு வந்து காருக்குள்ள ஏத்தி விட்டாங்க சர்வெண்ட். நீ இங்கே ஏறா, நம்ம எப்படியாவது சிட்டிக்கு போயிடுவோம், அங்க போய் என்ன பண்றதுன்னு அப்புறம் பாப்போம். மறைஞ்சிருன்னு அவனை உட்கார வச்சுட்டு போனதும் பின்னாலேயே பெரிய பையனும் அந்த கார்ல ஏறி ஒளிஞ்சுக்க பாக்குறான். வேற வழி இல்லடா புடிச்ச பையா, எனக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போச்சு, அவ கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், கொஞ்சம் அமைதியா இருறா, கோத்து விட்டுறாதான்னு ரெண்டு பேரும் காருக்குள்ள பட்டறைய போட்டானுங்க. கார் வேற ரன்னிங்லயே இருக்கு. சுத்தி ஆள் யாரும் இல்லாதப்போ காருக்கு பக்கத்துல வந்த ஒரு ஷேடோ உருவம் சைலன்சர்ல இருந்து புகை வெளியே போக முடியாத அளவுக்கு சைலன்சர்ல துணியை வச்சு அடைக்க அந்த பக்கம் ரூமுக்கு போன சர்வன் அவ திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வரா. காரு கிட்ட தான் வந்துட்டு இருந்தா. அப்படியே வந்திருக்கலாம். திடீர்னு ஒரு ஏக்கம். அச்சோ பாவம், நம்ம தான் ஆன்டி கிட்ட தேவையில்லாம அவங்க குழந்தை பிறந்து உயிரோட இருக்கும் போதே புதைச்சிட்டாங்கன்னு கோத்து விட்டோம், அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்ல, அதானே கரெக்ட். கேப்போன்னு ஆன்டியோட ரூமுக்கு போறாங்க. அங்கதான் பலவிதமான ட்விஸ்டுகள் வெளியே வருது. 84 பிளாஷ்பேக்ல ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்த்த ஷேடோ உருவம் சர்வெண்டோட ஜன்னல் கதவெல்லாம் தட்டினது, சர்வெண்ட்டுக்கும் அவ அம்மாவுக்கும் மட்டுமே தெரிஞ்ச பாட்டோட வரிகளை லெட்டர்ல எழுதி வச்சது எல்லாமே இந்த ஆன்டி தான். இத சர்வெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னால இங்க எந்த பெண்கள்லாம் வேலை செஞ்சாங்களோ எல்லாருக்குமே ஆன்டி பண்ணிருக்கு. காரணம் ஆன்டியோட மனசுல அதோட புருஷன் ஒரு மன்மத குஞ்சு நினப்பு. அப்படியே பொண்ணுங்க வந்து அவரை கொத்தி தூக்கிட்டு போயிடுவாங்களாம். அதனால அங்கிளுக்கு பக்கத்துல எந்த பொண்ணு இருக்க கூடாதுன்னு சொல்லிதான் வர பொண்ணுங்களெல்லாம் இப்படி பயமுட்டி அனுப்பி விட்டுறது. அது என்னமோ இதுக்கு முன்னாலலாம் அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னால எல்லா பொண்ணுங்களையும் பேக் பண்ணியாச்சு. சர்வன் மட்டும் ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டா. பிரெக்னன்ட் ஆயிட்டாலே. லேட் ஆனது ஆயிப்போச்சு. என் புருஷனோட குழந்தை உன் வயிற்றுல வளருது இல்ல, பெத்து நீ என்கிட்ட கொடுத்துட்டு மட்டும் போ, எனக்கு குழந்தை வேணும், நான் வளர்த்துக்கிறேன்னு. என்ன மேட்ச், எவன் பிளேயர்னே தெரியாம ஆன்டி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. இது வாம் புருஷனோட குழந்தையா? ஆசை தோசை அப்பெல்லாம் வடை தாண்டி நல்லா 5 ரூபாய் அன்னக்கரண்டி மாதிரி இருக்க உன் புருஷன் கூட சேர்ந்து குழந்தை பெத்துட்டாலும் கிளு கிளு கிளுன்னு தாண்டி இருக்கும். இது ஒன்னும் உன் புருஷனோட குழந்தைலாம் இல்ல. சொல்ல போனா உன் புருஷன் கிட்ட நான் அந்த மாதிரி இல்லவே இல்ல, இது பெரிய பையனோட குழந்தை அப்படின்னு சர்வன் சொன்னாலும் நம்ப மாட்டேங்குது ஆன்டி. சும்மா நடிக்காத, நீ போய் சொல்றேன்னு தெரியும். நீ என்னதான் போய் சொன்னாலும் உன்னால இங்க இருந்து போக முடியாதே. நீ போறதுக்கான வழியை நான் பிளாக் பண்ணிட்டேனே. நீ காருக்குள்ள ஏறலான்னு காரை திறந்தாலே உள்ள ஒரே புகையா இருக்கும், அதுல ஏறி உக்காந்தா நீ 5 நிமிஷத்துல அவுட்டு தான் அப்படின்னு ஆன்டி கூலா சொல்ல, சர்வெண்ட்டுக்கு தானே தெரியும் இவ புடிச்ச பையனை உள்ள உட்கார வச்சுட்டு வந்திருக்கான்னு. அறக்க பறக்க ஓடி போய் கார் கதவை திறந்தாங்க. உள்ள இருக்க அந்த புகையோட விஷவாயை தாக்கி புடிச்ச பையனும் சரி பெரிய பையனும் சரி 2 பேரும் காருக்குள்ளேயே இறந்துட்டாங்க. சோ 84ல 2 சாவும் இப்படிதான் நடந்திருக்கு. பிளாஷ்பேக்கை மொத்தமா முடிச்சுட்டு அப்படியே பிரசன்ட்டுக்கு வராங்க. இந்த உண்மையெல்லாம் சொன்னதே மாமியார் தான். சோ பெரிய பையன் தான் தன்னோட அப்பான்னு அவளுக்கு தெரிஞ்சாலும் நான் ஏன்பா அவளை கொல்லணும்? நானே எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சு என் பொண்ணை பெத்து வளர்த்தேன் தெரியுமா? என் ஆசையெல்லாம் என் பொண்ணுக்கும் என் பேத்திக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்ன்றது தான். ஆனா மிஸ் ஆகி போச்சுன்னு மாமியார் ஃபீலிங்ஸை கொட்ட, அப்போ உங்க பொண்ணு சூசைட் தான் பண்ணிட்டாளா? இதை ஹீரோ கேட்டா, இன்னமும் நீ எதையும் சரியா பார்க்க மாட்ற, புரிஞ்சுக்க மாட்ற. என் பொண்ணு செத்த அன்னைக்கு காலையில நான் பிளாட்டுக்கு வந்தேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் முன்னால வந்திருந்தேன். அங்க நடந்த எதையுமே நான் நடக்க விட்டுருக்க மாட்டேன். இப்ப வாச்சு அதை போய் என்னன்னு பாரு அப்படின்னு மாமியார் சொல்லி நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோ 2-3 சீனுக்கு முன்னால சின்ன பொண்ணு அவ அம்மாவுக்கு லெட்டர் எழுதுறேன்னு எழுதினால அதை ஒரு டைரியில எழுதிருப்பா. எழுதின பக்கத்தை கிழிச்சாச்சு. எழுதின அச்செல்லாம் அதுக்கு அடியில இருக்க பேஜ்ல படிஞ்சிருக்கும்ல. சோ ஹீரோ அதுல பென்சிலால ஸ்கிராட்ச் போட்டு அந்த பொண்ணு என்ன எழுதிருக்கான்றத படிக்கிறாரு. செம்ம 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 செம்மயான ட்விஸ்டே இங்க தாங்க. லெட்டரை படிக்கும் போதே ஹீரோவுக்கு முகமெல்லாம் வேர்க்குது. நமக்கு அப்படியே அன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சுன்ற பிளாஷ்பேக் ஓட்டுறாங்க. காலையில சின்ன பொண்ணும் அவ அம்மாவும் வீட்டுல இருக்கும்போது உண்மைதான் அபார்ட்மெண்ட் வாசல்ல கார்ல வந்து ஹீரோ செம்ம போதையோட இறங்கிருக்காரு. அத சின்ன பொண்ணு பாத்துட்டு குடுகுடுன்னு அம்மா கிட்ட ஓடி வந்து, அம்மா அம்மா அப்பா வந்திருக்காருமா, வெளியே நிக்கிறாருமா அப்படின்னு சொல்லிருக்கா. யாரு? உங்க அப்பன். அதுவும் சண்டே வரான். நீ வேற அம்மா விளையாடுற, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நம்பல. மா சத்தியமாதமா சொல்றேன், அப்பா வந்திருக்காருமா. ஒரு நாள் ஆச்சு நான் சொல்றது நீ கேக்குறியா? உன் கூட இருக்கிறதுக்கு பேசாம அப்பா கூடயே போயிருக்கலாம் போல அப்படின்னு சின்ன பொண்ணு சொல்ல போய், தாராளமா போயிரு, இதை நீ உங்க அப்பன்ட்ட கேட்டா அப்புறம் தெரியும் அவன் என்ன பண்ணுவான்னு. போமா போய் வேலையை பாருன்னு ஹீரோவோட பொண்டாட்டி சின்ன பொண்ணை வெறியாக்குனதும் அவ இருந்த கடுப்புல பால்கனிக்கு ஒரு கண்ணாடி பாட்டில தூக்கிட்டு போயிட்டு உடைச்சிட்டா. ஹீரோவோட பொண்டாட்டி அதை என்னன்னு எட்டி பார்க்க வராங்க. தக்காளி அங்க வச்சு அவங்கள தள்ளி விட்டதே இந்த சின்ன பொண்ணு தாங்க. சொந்த அம்மாவே தள்ளி விட்டு அதை கேமரால போட்டோ வேற எடுத்து வச்சிருக்கா. இப்ப ஹீரோ படிச்சிட்டு இருக்க லெட்டர்ல கூட இதுக்கப்புறம் தான் மாமியார் அங்க வந்திருக்கு. இப்ப ஹீரோ படிச்சிட்டு இருக்க லெட்டர்ல கூட, அம்மா நீ எப்ப பாரு என் மேல கோபமா இருந்த, எனக்கு பிடிக்கல, அதனால உன்னை கொன்னுட்டேன். அதுக்குன்னு கனவுல எல்லாம் பேய வந்து பயமுறுத்தினா எப்படி? நான் தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. இனிமேல்லாம் பேய என் கனவுல வராத, நான் அப்பா கூட சந்தோஷமா இருக்க போறேன்னு அவ கொலை
பண்ண வாக்குமூலத்தை தான் லெட்டராவே எழுதி அதை எரிச்சிருக்காங்க. ஆண்டவரே அல்லா, அப்ப இவ்வளோ நாள் ஒரு பாம்புக்கா பால் ஊத்தி வளர்த்தோம். இதை நினைச்சு ஹீரோ கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காப்போ சின்ன பொண்ணுக்கு அடிக்கடி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல ஒரு சைக்காட்ரிக் டாக்டர், அவங்க ஹீரோவுக்கு வாய்ஸ் மெயில் ஒன்று பண்ணிருக்காங்க. சார், எத்தனை வாட்டி சார் உங்களுக்கு கால் பண்றது, எடுக்கவே மாட்டீங்க. இப்பதான் சார் உங்க பொண்ணோட டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துச்சு. உங்க பொண்ணுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கான் சார். அவளை சுத்தி இருக்கவங்களுக்கு என்ன ஆபத்து வரும்னே சொல்ல முடியாது. அவ எப்ப எப்படி மாறுவான்னு அவளுக்கே தெரியாது. இனிமேல் அவ வெளியே இருந்தா எல்லாருக்கும் டேஞ்சர் தான். சீக்கிரம் அவளையும் கூட்டிட்டு வாங்க, ஹோம்ல சேர்த்துருவோம் டாக்டர் சொல்ல, கேட்டுச்சு குடி. ஏன் இன்னொரு 4 நாள் கழிச்சு சொல்றது தானே அப்படின்னு ஹீரோ சின்ன பொண்ணு ரூம்ல இருக்க எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி முடிச்சுட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்ததும் பாமா ஹோமுக்கு போலான்னு கூப்பிட்டா வந்துருவாளா, வரமாட்டாள்ல. சோ சும்மா டின்னர் சாப்பிடுமா, நீ நானும் வெளியே போவோம் அப்படின்னு அவளை சாப்பிட சொல்லிட்டு இவர் மூஞ்சி கழுவ போறாருங்க. அப்போன்னு பார்த்து மாமியார் ஹீரோவுக்கு கால் பண்ணுது. இந்த மாபெரும் மாயக்கிழவிய அப்பாவுக்கு போன் பண்ணுது. சகுனமே சரியில்லையே அப்படின்னு ரூமுக்கு போன சின்ன பொண்ணு அங்க ஹீரோ கிழிச்சு போட்டிருக்க இவ திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரைட்டு, அப்போ அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா, சோ அப்பா நம்ம மேல கோவமா இருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஏற்கனவே அம்மா கோவமா இருந்ததுனால அம்மாவை என்ன பண்ணா நம்ம பார்த்தோம்ல. ஆஹா, இப்ப அப்பாவோட நிலைமை நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ மூஞ்ச கழிட்டு வராரு. சின்ன பொண்ணு சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டா. என்னம்மா போமான்னு ஹீரோ கேட்டா, நான் சாப்பிட்டேன்பா, நீ சாப்பிடல, நீ சாப்பிட்டா போயிடலான்னு சின்ன பொண்ணு சொல்ல கோக்கு ஒன்னு எடுத்து குடிச்சிட்டு ஹீரோ நடக்க ஆரம்பிச்சதுதான். ஆளு கோக்குமாக்கு ஆயிட்டாரு. கராஜ்ல போய் கராஜ் டோர் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு கார் எடுக்கிறதுக்கு கார்ல ஏறி உட்கார்றாரு. கார் ஸ்டார்ட் ஆகி புகையா வந்துட்டு இருக்கா. உள்ள இருக்க ஹீரோ பேச முடியாம மயக்கம் ஆயிடுறாரா. அப்பா, நீ என் மேல கோவமா இருக்கல்லப்பா, இனிமேல் கோவப்படாத, நீயும் போய் அம்மா கூட சந்தோஷமா இரு அப்படின்னு சின்ன பொண்ணு வில்லத்தனமா பேசிக்கிட்டே கராஜ் டோரை மூடுறா. 84ல நம்ம பார்த்த அதே கதை தான். இப்ப அந்த புகெல்லாம் உள்ளே டிராவல் ஆகி கன்ஃபார்ம் ஹீரோ செத்துருவார் இல்லையா. அதோட ஹீரோ மயக்கமானது காரணங்க சைக்காட்ரிக் டாக்டர் சின்ன பொண்ணுக்கு பிரெஸ்கிரைப் பண்ணாங்கல்ல தூங்குறதுக்கான மாத்திரை, அதைத்தான் மொத்தமா போட்டு சோலிய முடிச்சு விட்டா. சோ அம்மா அப்பா 2 பேரையும் ஈவரக்கல்லாம கொன்னுட்டு அசால்ட்டா அந்த பொண்ணு நடந்து போக இங்க சீனை கட் பண்ணிட்டு சில மாதங்கள் கழிச்சு வந்தா சின்ன பொண்ணு மாமியாரோட வீட்டுல இருந்து கண்ணை முழிகிறா. டிவி நியூஸ்ல ஏற்கனவே ஹீரோவோட மனைவி தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாங்க. அந்த சோகம் தாங்காம ஹீரோவும் தற்கொலை பண்ணிட்டாருன்னு கேஸே திசை மாறி போச்சு. ஆனா எப்படி அம்மாவை கொண்டதுக்கு அப்புறம் அம்மாவோட பேய் அப்பப்போ வந்து சின்ன பொண்ணை பயமுடுத்துச்சோ அதே மாதிரி இப்ப தூங்கி எழுந்த சின்ன பொண்ணு கட்டிலுக்கு அடியில பார்த்தா ஹீரோவோட பேய் வந்து அவளை பயமுடுத்துது. டக்குன்னு ஸ்லிப் ஆகி அங்க இருந்து ஒரு பாட்டில கீழே தள்ளி விட்டு உடச்சிடுறா. சவுண்டு கேட்டு மாமியார் இங்க வர, பாட்டி நான் பாட்டில தள்ளி விட்டேன்னு உனக்கு கோவமா, கோவப்படாத பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே சின்ன பொண்ணு மாமியாரை கட்டி பிடிக்குது. அப்படியே கேமராவோட ஆங்கில கட்டில கீழே கொண்டு வந்தா மாமியாருக்கு எப்ப வேணும்னா நம்ம மேல கோவம் வரலாம். அப்படி வந்தா மாமியாரை மடிச்சு பேக் பண்ணணும்னு சின்ன பொண்ணு ஒரு பெரிய சுத்திய கட்டில் கடியில ரெடியா வச்சிருக்காங்க. ஆக இந்த பொண்ணுக்கு இருக்க மென்டல் ப்ராப்ளம் சரியாகிற வரைக்கும் எப்போ யாரை எங்க எப்படி காவு கொடுப்பான்னே தெரியாது. இன்னும் இவளால யாரெல்லாம் சாக போறாங்களோன்ற முடிவில்லாத எண்டிங்கோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ற நம்புறேன். அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா, பாய்.